ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில போய்கிட்டு இருந்தோம்னா அடிபட்டுருச்சுப்பா. 4 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம்னு கணக்கு சொல்லணும். நாம கீழே விழுந்த நேரத்தை யோசித்து பார்த்து சொல்லணும். ஆனா நம்ம புள்ள காலையில விழுந்திருப்பான், மதியம் விழுந்திருப்பான், சாயங்காலம் விழுந்திருப்பான், நைட்டு விழுந்திருப்பான். ஒரு நாளைக்கு 4 தடவை விழுவான், 10 தடவை விழுவான். சில நேரங்களில் நம்முடைய குழந்தை விழும், நமக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஆகா முடிஞ்சு போச்சுடா, விழுந்த பார்த்தா மண்டை சில்லி சில்லியாயிரும் போல இருக்குன்னு ஓடி வந்து பார்ப்போம். நீ சின்ன 2 கத்துவா தூக்கி வச்சு 2 குழு குளிச்சாச்சுன்னா அடுத்து ஒரு கிழக்கு தூக்கி காட்டி அத்தா இந்த பாரு இந்த பாரு டைவர்ட் ஆகி வேற வேலையை பார்த்தோம். நடக்கிறதா இல்லையா? ஆனால் என்ன நடக்கணும்? அது ஒண்ணுமில்லாம போகணும், புள்ள ஒண்ணுமில்லாம போகணும். ஏன்? அது பிஞ்சு உடம்பு, அது ரொம்ப உறுதியான பாடி இல்ல, நல்ல ஹெல்த்தியான பாடி இல்ல. 1 வயசு புள்ள என்ன 50 கிலோ வெயிட் தூக்கி பெரிய வெயிட் லிப்டராக இருக்குது. பிஞ்சு உடம்பை ஒண்ணுமில்லாம போக வேண்டும். அறிவுப்படி யோசித்தால் அதுதான் ஒண்ணுமில்லாம போகணும். டெய்லி விழுவது ஒண்ணு ஆகல, எப்பமாவது இருக்க நாம ஏதாவது நமக்கு ஆகுது, நம்ம ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குது, கெட்டு போட்டுட்டு கையை தொங்க விட்டுட்டு தொட்டில போட்டு ஆண்ட வேண்டியது இருக்கு. என்ன காரணம்? அல்லாஹ் செஞ்சு வச்சு செட்டப் காரணம். இந்த நேரத்தில் இப்படிதான் இருப்பான், நடக்க தெரியல, லேசா தத்தி தத்தி நடக்கிறான். நடக்கிற பேர்ல அங்கங்க போய் முட்டுவான், மோதுவான், உழுவான், இடிச்சுக்குவான். அதுக்காக வேண்டி இவன் இடிச்சுட்டான் என்றக்காக வேண்டி அந்த இடிப்புக்குரிய ரியாக்ஷனை கொடுத்து ஆளை காலி பண்ணுனா உலகத்துல ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். அதனால் இவன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்திலே இவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் எடுத்துக்கொண்டு உடைந்து நாசமாகி நான் ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய அந்த பச்சிளம் குழந்தையை தனது பொறுப்பிலே எடுத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஆச்சரியம் இல்லையா? அற்புதம் இல்லையா? பேர் அருள் இல்லையா? இந்த அருள் கொலையை சாதாரண வார்த்தைகள் வர்ணிக்க முடியுமா? இதையெல்லாம் என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த உதவிகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அதான் அல்லாஹ் கேட்கிறான், இன்ன ரப்பக லது ஃபضلின் அலன்னாஸ் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஷ்குரூன். உங்கள் இறைவன், உமது இறைவன் லது ஃபضلின் அலன்னாஸ், மனிதர்களுக்கு ஏராளமாக அருள் புரிந்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஷ்குரூன். ஆனால் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்தாமல் தானப்பா இருக்கிறீர்கள். எப்படி இவ்வளவு அருள் செஞ்சிருக்க, ஏன்டா இப்படி இருக்கிற? கணக்கெடுத்து பார்த்தா 90% இந்த நன்மைகளை சிந்திக்காதவர்களாக. இவனுக்காக ஒருத்தங்க அல்ல எந்த பணத்தை கொடுத்துட்டான்னா ஏப்பா அல்ல அவனுக்கு என்னத்தை கொடுத்துட்டான், பணத்தை கொடுத்தா பெருசா பேசுறோம். அல்ல அவருக்கு பரக்கத்தா கொடுத்திருக்கிறான். ஒரு 4 கடை வச்சுட்டாரு, ஒரு 2 வீடு கட்டி விட்டாரு, ஒரு 2 காரை வாங்கி வாடகை விட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கண்ணு ஏற இறங்கு. ஏப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடை ஆரம்பிச்சாருப்பா, போடு போடுன்னு போடுது வியாபாரம், அல்ல பரக்கத்தா கொடுத்திருக்கான். ஏன் உனக்கு ஒண்ணும் கொடுக்கலையா? காசு பணம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற உதவியா? காசை கொடுத்தா அல்லாஹ் என்னத்தையோ பெரிய அருளை கொடுத்துட்ட மாதிரி, காசை எடுத்துட்டா அல்லாஹ் அவனை அழிச்சிட்ட மாதிரி, நாசமாக்கிட்ட மாதிரி. காசுலாம் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குதா, வேற எந்த அருளும் இல்லையா? உன்னை யோசிச்சு பாரு, நீ வந்த விதத்தை யோசிச்சு பாரு, நீ வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை யோசிச்சு பாரு, உன் உடம்பை யோசிச்சு பாரு. காசை கொடுப்பது, பணத்தை கொடுப்பது எல்லாமே ஒரு சோதனைக்கு. அல்லாஹ் கேட்கிறான், ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு நாம் வாழ்வாதாரத்தை, செல்வத்தை பெருக்கிக் கொடுத்தால் அவன் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று பெருமை பேசுகிறான். வஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே மனிதனை சோதிப்பதற்காக கொடுத்ததில் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டார். இவன் சொல்லுகிறான், ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான், நாசப்படுத்தி விட்டான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்
அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். காசுலதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குதா? உன் கண்ணுல அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? உன் காதுல அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? உன் நாக்குல அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? உன் கையில அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? கண்ணில்லாதவனை கேட்டு பாரு, கண்ணுடைய அருமை தெரியும். வாய் பேச முடியாத ஊமையிட்ட பேசி பாரு, வாயின் அருமை புரியும். காது கேட்காத மக்களுடைய சிரமங்களை சிந்தித்து பார், அதனுடைய அர்த்தம் புரியும். எவ்வளவு டெக்னிக்கலா வேலையை செஞ்சு வச்சு நம்மளை சந்தோஷமா நிம்மதியா இந்த உலகத்துல கண்ணை வச்சு பாக்குறோமே, பாக்குறதுங்கிறது சாதாரண அம்சமா? கருப்புங்கிறோம், சிவப்புங்கிறோம், குட்டைங்கிறோம், நெட்டைங்கிறோம். ஒருத்தர் இன்னைக்கு பாக்குறோம், வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு திரும்ப பாக்குறோம். கண்ணு என்ன பண்ணுது? இப்ப பார்க்கும்போது இப்ப ஒரு போட்டோ எடுத்து மண்டையில சேவ் பண்ணிக்குது. 10 வருஷத்துக்கு பிறகு திரும்ப பார்க்கும்போது திரும்ப அப்போ ஒரு போட்டோ எடுக்குது. எடுக்கிற போட்டோ மூளையில கொண்டு போய் அப்படி அட்டாச் பண்ணி பாக்குது. 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள போட்டோ, புது போட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய சேஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். 10 வருஷமா ஒரு மனுஷன் மாறாம இருப்பானா? உடல் அமைப்புல, தோற்றத்துல, அழகுல, முடியல எல்லாம் மாற்றம் இருக்கும். எல்லாத்தையும் அப்படி உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 வயசுல இருந்தாரு, இப்ப 60 வயசு ஆயிடுச்சுல, அதான் முடியல நரைச்சிருச்சு. அப்ப நல்ல திடகாத்திரமா இருந்தாரு, இப்ப கம்பூனிட்டாரு. அப்ப ஆள்ல சோப்பா இருந்தாரு, இப்ப வேலை செஞ்சு உடம்பு கருத்து போச்சு. இவ்வளவு டீடைல்ஸ் மூளை கொண்டு வந்து கொடுக்கு. எவ்வளவு நேரத்துல இது மாதிரி ஒரு ஆய்வு செய்யறதா நமக்கு ஒரு 10 நாள் டைம் தேவைப்படும். போலீஸ்காரங்க ஆய்வு பண்றாங்கல்ல, ஒரு ஆளை வச்சு இவர் யாரு அவர் யாரு, இவருடைய முகத்தோட்டம் அவருடைய முகத்தோட்டம் எல்லாத்தையும் ரிப்போர்ட்டை எடுத்து ஆய்வு சப்மிட் பண்றதுக்கு 1 மாசம் ஆகி போயிரு. நம்முடைய மூளையும் கண்களும் ஆய்வு பண்ணி சப்மிட் பண்ணுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலு 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்து 2 போட்டோவை எடுத்து 2ல இருக்கிற மைனஸ் பிளஸ் எல்லாம் ஆராய்ந்து ரிசல்ட் கொடுக்குது. எவ்வளவு எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளவு? இப்படி ஒரு மைக்ரோ செகண்ட்ல கொடுக்கு. இவ்வளவு வேலையும் மைக்ரோ செகண்ட் கூட சொல்ல முடியாது. அதுல பல பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு பார்த்தவனே தான் அடிக்கிறோம். வாய் அன்னைக்கு உங்களை பார்த்தவன பாவனாசத்துல கூட்டத்துல எப்படி சொல்ல முடியுது? யார் செய்த வேலை? படைத்த இறைவனை தவிர யாரும் இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதத லஅல்லக்கும் தஷ்குரூன். நபியே சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷாக்கும், அவன்தான் உங்களை படைத்தான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அவன்தான் உங்களுக்கு செவிப்புலனை ஏற்படுத்தினான், பார்வைகளை கண்களை வழங்கினான், உள்ளத்தை மூளையை கொடுத்தான், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் சிந்திப்பதற்காகத்தானப்பா கொடுத்தான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகத்தானப்பா கொடுத்தான். கண்ணையும் காதையும் மூக்கையும் இதயத்தையும் மூளையும் கொடுத்தது எதுக்கு? நீ அவனை சிந்திச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினியா? உன் கண்ணுக்கு நன்றி செலுத்தினியா? உன் காதுக்கு நன்றி செலுத்தினியா? காதுங்கிறது என்ன? காது கேட்கறதுக்கு பல பேர், கேட்கறதுக்கு மட்டுமா காது? கேட்கறதை தாண்டி எக்கச்சக்கமான வேலைகள் செய்யுது. நிக்கிறோம் நாம 2 கால்ல மனுஷன் நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? இதே மாதிரி இதே அளவுள்ள ஒரு பொருளை இப்படி இரட்டை காலில் நிறுத்தி வையுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் யாரு எவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கு சவால். இது மாதிரி ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு பொருள், கீழே பாட்டம் லேசா இருக்கணும், மேல மேற்பகுதி கனமா இருக்கணும். அது வலதுபுறம் இடதுபுறம் மேற்புறம் கீழ்ப்புறம் எல்லா பக்கமும் சாயணும். அதுக்கு 2 கால் கொடுத்து நிப்பாட்டி வைக்கணும். இப்படி ஒரு பொருளை நீ படைச்சு உருவாக்கி கொண்டு வா பார்க்கலாம். உலகத்து விஞ்ஞானிக்கெல்லாம் சவால். 6 அடி உயரமுள்ள மனுஷனை ஒரு பொருளை நீங்க இப்படி நிக்க வைக்கணும் அப்படின்னா கீழே பாட்டத்தை நல்ல பெருசா கொடுக்கணும், கீழ்பகுதியை நல்ல அகலமா விரிச்சு கொடுத்து நல்ல வெயிட்ட கூட கொடுத்தா தான் கீழே நிக்கும். நம்ம மைக்கு ஸ்டாண்ட் இருக்கு, மைக்கு மேல் பகுதி எப்படி இருக்கு, கீழ்பகுதி எப்படி இருக்கு? கீழே இவ்வளவு பெரிய வட்டத்தை வச்சிருக்கா, இரும்பு வட்டத்தையே. ஹைட் இருக்குது. இவ்வளவு ஹைட்ல இருக்கிற பொருள் அப்படி நிக்கணும்னா கீழே வெயிட் ஜாஸ்தியா இருந்தா தான் நிக்கும், மேல வெயிட்ட கம்மியானா தான் வீடு கட்டுவாங்க.
கீழே இத்தனோண்டு சின்ன ஒரு 10 அடி அகலத்துல மேல 20 அடி அகலத்துல வீட்டை கட்ட சொல்லுங்க, முடிஞ்சு போயிடும். வீடு கட்ட முடியாது. கீழே 20 அடியை போட்டு மேல போக 9 ஆகி 8 ஆகி 10 5 ஆகி 4 ஆகி அப்படியே ஊசி மாதிரி போகும். பெரிய கட்டடத்தை பாருங்க, உலகத்துல பெரிய பெரிய நீண்ட கட்டடங்களை எல்லாம் கட்டி இருப்பாங்களா பாருங்க, கீழே பெருசு மேல போக அப்படியே கூம்பு வடிவத்தில் போய் ஊசியா போயிடும். ஏன்? அதுதான் எதார்த்தம், அப்படிதான் மனுஷனால முடியும். ஆனா மனிதனுடைய கட்டமைப்பு எப்படி தெரியுமா? நேர் வித்தியாசம். 6 அடி 5 அடி இருக்கிறான், கீழே பார்த்தா வெயிட்டா இல்ல, கால் வெயிட் இல்ல, மேல ஏற ஏற இடுப்பு வெயிட், இடுப்புக்கு மேல வயிறு வெயிட், வயிற்றுக்கு மேல நெஞ்சு வெயிட், நெஞ்சுக்கு மேல ஷோல்டர் வெயிட், ஷோல்டருக்கு மேல தலை, அது மட்டுமே ஒரு சரியான கடுமையான வெயிட். இந்த வெயிட் சும்மா நிக்கல, நின்னுகிட்டே இருக்கிறோம், அப்படி முன்னாடி குனிகிறேன். நீங்க பெரிய பாட்டத்தை தூக்கி மைக் ஸ்டாண்ட்ல கீழே வெயிட் இருந்துச்சு, இப்படி குனிய வைங்க பார்க்கலாம், டமால் கீழே ஓடும். கீழே வெயிட்ட கொடுத்தா கூட மேல உள்ள சாஞ்சா சரிஞ்சிடும், அவ்வளவு முடிஞ்சு போயிடும். ஆனா இங்க எப்படி நடக்குது? கீழே வெயிட் கம்மி, நான் முன்னாடி குனிகிறேன், ஸ்டெடியா நிக்கிறேன், பின்னாடி திரும்புறேன், ஸ்டெடியா நிக்கிறேன், இடது பக்கம் சாயிறேன், வலது பக்கம் சாயிறேன், ஸ்டெடியா நிக்கிறேன். எப்படி? நம்ம காதுக்குள்ள இறைவன் செய்து வைத்த ஒரு பெரிய பேர் அற்புதமான செயல்பாடு இதற்கு காரணம். அந்த காதுக்குள்ள வெட்ட வடிவத்தில் 3 ஒரு முடிய லட்சம் பங்கா வச்சு, அந்த லட்சம் பங்குல ஒரு பங்கு வச்சா எவ்வளவு மெல்லிசா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெல்லிய பொருள் எடுத்து அந்த பொருளுக்குள்ளே ஒரு ரசத்தை உள்ளே ஊற்றி வைத்து, பாதரசம்ங்கிறாங்கல்ல, கட்டடம் கட்டும் போதெல்லாம் தரையை சரி பார்க்க வைப்பாங்கல்ல, மேடு பள்ளம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு, அது மாதிரி அந்த மெல்லிசான ஒரு குழாய்க்குள்ள அரை வட்ட வடிவத்தில், அரை வட்டம் பிற இருக்கிறது நிலா, அது மாதிரி வட்ட வடிவத்தில் அந்த ஒரு குழாய் எடுத்து அந்த குழாய்க்குள்ள கொண்டு போய் அந்த பாதரசத்தை ஊத்தி விட்டு 3 குழாயை போட்டு விட்டு, இந்த 3 குழாய் தான் மட்டம் பார்க்கிற குழாய். இந்த காலையில 3 குழாய், இந்த காலையில 3 குழாய். நின்று கொண்டிருக்கிற நான் முன்னாடி குனியணும்னா அப்படி குனியிற நேரத்தில் உள்ளுக்குள்ள கட்ட 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 வேகமா அந்த 3 சுத்தும். சுற்றி கால்குலேஷன் பண்ணி மூளைக்கு செய்தி அனுப்பும், எப்ப இவன் 3 டிகிரி முன்னாடி சாயலாம், அதனால முன்னங்கால் பேலன்ஸ் பண்ணு மூளையில இருந்து ஆர்டர் என்னுடைய கால்களின் முன்பகுதிக்கு செல்லும். முன்னாடி சாய்வேன், முன்னங்கால் அப்படி ஸ்டெடியா அழுத்தி பிடிக்கும். பின்னாடி சாய்வேன், பின்னங்கால் முன்னங்கால் லேசாக்கு, பின்பகுதியை கொண்டு ஸ்ட்ராங்காக்கு, பின்பகுதி அப்படி உறுதியா நிற்கும். நீங்க நின்று குடிஞ்சு பாருங்க, வலது பக்கம் குடிங்க, இடது பக்கம் குடிங்க, அப்படி இடது கால் ஸ்ட்ராங்கா நிற்கும். கீழே விழுந்துடக்கூடாது, பிடிச்சிக்க வேணேன். இன்னொரு 10 டிகிரி சாஞ்சாமனா டோட்டலா சாஞ்சிருவான், ஆளை பிடிச்சு வச்சுக்க. எப்படி நடக்குது? நான் சாய்கிற அதுவும் இங்க சாஞ்சிட்டாங்க, அங்க சாஞ்சிட்டீங்க, இங்க சாஞ்சிட்டாங்க, வேலைகள் நடக்கிறது. அதற்கு இடையில இந்த 3 குழாயும் உள்ளுக்குள்ள இருக்கிற பாதரசமும் கால்குலேஷனை போட்டு மூளைக்கு செய்தி அனுப்பி, மூளையில இருந்து காலுக்கு போக வேண்டிய இடத்துக்கு ஆர்டர்களை அனுப்பி என்னை கீழே விழவிடாமல் தடுத்து நிறுத்தி வைக்க